சார் எப்படி சார் இது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணீங்களா? எப்படி இது வந்து உருவாச்சு? ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி இருக்கும் படம் அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் யோசித்து பேசி முடிவு பண்ணி அடிக்கிறோம் தூக்குறோம் அந்த மாதிரியா? என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரைட்டராக அறிமுகமாயிருக்கேன். என்னோட கதைகள் படிச்சிருந்துருக்காரு. படிக்கும்போது ஒருத்தரோட எமோஷ்னல் ஒரு நீ வந்து ஒரு சினிமா டைரக்டராக ஒருத்தர் போய் மீட் பண்ணும்போது நம்ம ஸ்பாட்டில் தான் அவர் கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் ஒரு ரைட்டர்ஸ் ஒரு டைரக்டராக மாறும்போது அவர் என்ன மாதிரியான உலகத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான மனிதர்களை வந்து அவர் வாட்ச் பண்ணுறாரு, அவதானிக்காக அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ அவரை மீட் பண்ணிங்கன்னா இவர் சொல்கிற கதை இப்படி தான் இருக்கும், அந்த கதை இதெல்லாம் கேட்கும், இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு நம்பி ஒருத்தர் பேசுவோம். அப்படி தான் நான் சந்திச்சுக்கிட்டேன் முதல்ல. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நீ தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ எனக்கு தான் லேட்டாக தெரியும் அவங்க, என்னையும் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் சந்திப்பு ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு. ப்ராப்ளம் இந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி குறைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப கம்மியாகிடுச்சு. படம் பார்த்த யாருக்குமே வந்து ஒரு சினிமா பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஃபீலை இல்லாமல் நாம் வந்து லைவாக, ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா மீடியா லைவ் வீடியோவுக்கு தான் வேல்யூ. நீங்கள் கட் பண்ணி போடவே ஆமாம். இப்போ எல்லாமே எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால லைவாகவே இப்போ நான் இப்போ கிட்டத்தட்ட பரியர்மனோட கதை எல்லா ஃபோன்லேயும் லைவாக இருக்குது ஆல்ரெடி. பரியர்மனோட புதுசான கதையெல்லாம் கிடையாது. பரியர்மனோட பண்ணுற கதை எல்லாரும் அவங்க ஃபோனில் பார்த்த கதை தான். பரியர்மனோட புதுசான கதையே கிடையாது. சம்பவத்தை பேஸ் பண்ணி ரியல் கதை, நிஜ சம்பவங்கள். நிஜ சம்பவம்னா நிறைய நிஜ சம்பவங்களோட தொகுப்பு தான். பார்த்த தொகுப்பு நிஜ சம்பவம் தான். எதுவுமே யாருமே பார்க்காத நிஜ சம்பவம் கிடையாது. எல்லாருமே டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற இது. அப்போ திருநெல்வேலி கதைன்னு சொல்கிறாங்கல்ல, திருநெல்வேலி கதையே கிடையாது. இந்தியாவில் எந்த கிராமத்தையும் நடக்காது. இந்த கதையை கொண்டு நீங்கள் எந்த கிராமத்தில் டென்ஷன் ஜாஸ்தியாக தான் அது. அப்படி என்னதான் இருக்கு? ஆமாம், நிஜமா இது வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம், தெரிஞ்சது என்னதான் நிச்சயமாக நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து இது கவனிக்காம விட்டுருப்பீங்க. இது ஒரு பெரிய போட்டோ அடிச்சுக்க மாட்டீங்க. சொன்ன மாதிரி பழகி ரொம்ப நாள், இன்னைக்கு இல்லை, பல 100 வருஷங்களாக பழகி போன ஒரு கதை. பல 100 வருஷங்களாக பழகி அதை வந்து அது பெருசாக போட்டால் நினைக்காம அது நடக்க தான் செய்யும். அது இயல்பு. மழை வந்தால் தண்ணி தேங்க தான் செய்யணும். வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ரோடு பள்ளமாக தான் செய்யும். இப்படிங்கிற ஒரு இயல்பு இருக்குல்ல நம்மக்கிட்ட. அப்படி நம்ம கடந்து போயிட்டோம், நிறைய கடந்து போயிட்டோம்ல. அதை நிப்பாட்டி பேசுகிற படமாக பயிர்மால் இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் கதர். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கதை அண்ட் டைரக்டர் சொல்கிற மாதிரி பார்த்தது, பழக்கப்பட்டது, பழகி போனது, அதை மீண்டும் வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான வேலை கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி எந்த பாயிண்டில் அந்த கதாபாத்திரத்தோட கனெக்ட் ஆனீங்க? அண்ட் இதனால் ரசிகர்கள் என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்களே நிறுத்துகிறோம், பேசுகிறோம், எடுத்து சொல்கிறோம், அப்புறம் வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் தட்? அதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்லை என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நம்ம கடந்து போகிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு ஆன்சர் இருக்குது. அது வந்து யாரையும் புண்படுத்தாமல் எந்த இதுலேயும் வந்து ஒரு சமநிலையில் ஒரு பதிலாக இருக்குங்கிறது இதோட ஸ்ட்ராங். இது நீங்கள் யார் பார்த்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிப்பாங்க, ரொம்ப ஏற்றுப்பாங்கங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து இந்த கேரக்டராக என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம சொன்ன மாதிரி டெய்லியும் பார்க்குறது, டெய்லியும் பொதுவாகவே ஹீரோன்னா நம்மளால் செய்ய முடியாத அவர் ஏதாவது ஒன்று செய்வார், இல்லை நம்ம இருக்க விரும்புகிற மாதிரியாக அவர் தான் ஹீரோ. 6 பேர் இல்லை அப்படி கிடையாது. அது இருக்குது. நான் அதை பற்றி சொல்ல வரல. தட்டி கேட்க முடியாத விஷயங்கள், இல்லை ஒரு தீர்வை எடுத்து கொடுக்குற மாதிரி, இது மாதிரிலாம் நம்மளால் யதார்த்தமான மனிதர்களால் ரீச் பண்ண முடியாது. ஆனால் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் உள்ள ஒரு கோவம் செஞ்சு போது நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகும். அதுதான் நமக்கு பழக்கம். ஸோ இந்த பரியரும் பெருமாள் அதுலேருந்து வித்தியாசமானவர், ஸோ அவர் எப்படி இருப்பார், என்ன ஹவுலி கனெக்ட் டு தி ஆடியன்ஸ்? இல்லை நம்ம ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் நம்ம வேலை உண்டு, நம்மளோட இதில் போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம அதில் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம்னு, அது ஒரு விஷயம் நமக்கு நடக்கிற வரைக்கும் அந்த கஷ்டம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க.